வணக்கம். ஒரு அரசனான சொந்த அண்ணனே தன்னோட தங்கச்சிய மச்சான் கூட சேர்த்து ஜெயில்ல அடைச்சு வச்சுடுறாருங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு பிறந்த 6 குழந்தைகளையும் அவர் கொலை பண்ணிடுறாருங்க. 7வது குழந்தை அபார்ஷன் ஆயிடுதுங்க. தம்பதிங்க 2 பேரும் பொறக்க போற இந்த குழந்தையாவது உசுரோடு இருக்கணும் கடவுளேன்னு மனமுருகி பிரார்த்தனை பண்றாங்க. கவலைப்படாதீங்க, உங்களுக்கு 8வது குழந்தைய நானே வந்து பொறப்பேன்னு கடவுளோட அசரீரி கேட்குதுங்க. கடவுள் பிறந்த அன்னைக்கு கை விலங்கு எல்லாம் தானா ஓடிடுது. ஜெயில் கதவெல்லாம் மாயமா தொறக்கிறது. செக்யூரிட்டிஸ் எல்லாம் மயங்கி விழுகிறது. பெருவெள்ளமா ஓடுற ஆறு கூட வழிவிடுறது, மழை பெய்யும்போது 5 தல நாங்கள் கொடை பிடிக்கிறதுன்னு நெறைய மேஜிக் நடக்குதுங்க. இப்படி யமுனை நதிக்கரையோரம் கோகுலம் கிராமத்தில நந்தகோபன் யசோதை கிட்ட வளர்ந்து வர கிருஷ்ணருக்கு ஒரு நாள் ஃப்ளாஷ்பேக் தெரிய வருதுங்க. தன்னோட அம்மா தேவகிக்கும், அப்பா வசுதேவருக்கும் நடந்த கொடுமைக்கு ரிவெஞ்சா மதுரை அரசன் மாமன் கம்சனை தேடி வந்து வதம் பண்றாருங்க. துவாரகை அரசரான கிருஷ்ணரோட மகள அர்ஜுனன் கல்யாணம் பண்ணிக்கிறாருங்க. இதனால பாண்டவர்களின் அம்மா, அதாங்க பாண்டவர்களுக்கு கிளைமாக்ஸ் வரைக்கும் தெரியாத கர்ணனின் அம்மா குந்தி கிருஷ்ணருக்கு அத்தை ஆயிடுறாங்க. அதே தாங்க மகாபாரதம். இந்த கதையில சகுனி சூதாட்டத்துல அதாங்க பெட்டிங்ல பாண்டவர்கள் எல்லா ப்ராப்பர்ட்டியும் லாஸ் பண்ணிடுறாங்க. ஃபைனலா திரௌபதியோட மானத்தை காப்பாத்துற கிருஷ்ணர் பாண்டவர்களுக்காக துரியோதனன் கிட்ட தூது போறாருங்க. பஞ்சாயத்து பைசல் ஆகாதனால போர் தான்னு முடிவாதுங்க. தர்மத்துக்கு தன் மாமன் கம்சனை பழிவான கிருஷ்ணர் பாண்டவர் பக்கம் த மாஸ்டர் ஆஃப் ஸ்ட்ராட்டஜியை உருவெடுக்கிறாருங்க. பாண்டவர்களுக்கு அண்ணனான குந்தி மகன் கர்ணன் பிறப்பு ரகசியத்தை மறைச்சு வைக்கிறது. அர்ஜுனனின் உயிர் காக்க குந்தி கர்ணனுக்கு தூது அனுப்புறது. அதாங்க நம்ம தளபதி படம். முன்கூட்டியே சூரியனை அஸ்தமிக்க செய்து ஜெயரத்னனை அர்ஜுனன் கொல்ல செய்வது. சிகண்டியை முன்னிறுத்தி பீஷ்மரை வீழ்த்தியது. அஸ்வத்தாமன் இறந்தான் என்று சொல்லி துரோணரை மனதளவில் பலவீனப்படுத்தியது. தேரில் இருந்து இறங்கி வந்து பீஷ்மரை தோற்கடிச்சதுன்னு கிருஷ்ணர் மிகப்பெரிய கிங் மேக்கராக விஸ்வரூபம் எடுக்கிறாருங்க. அரசியல்கிற மிகப்பெரிய யுத்தத்தில் தளபதி விஜய் அவர்கள் கரூர் துயர சம்பவம், ஜனநாயக ரிலீஸ் தாமதம்னு தடைகளை கடந்து 2026 அரசியல் தேர்தலை எப்படி எதிர்கொள்ள போறார், எப்படிப்பட்ட வியூகம் அமைக்கும் ராஜதந்திரியாக மாற போறார் அப்படின்னு உங்களைப் போலவே நானும் அறிய ஆவலாக இருக்கேங்க. கிருஷ்ணர் போலவே ஒரு அவதார புருஷனாக தமிழ்நாட்டில் பிறந்து இந்தியாவுக்கு கிங் மேக்கராக உருவெடுத்த ஒரு அரசியல் தலைவர் தமிழக வெற்றி கழகத்தின் வழிகாட்டியாக இருக்கிறாருங்க. அவர் யாருன்னு அடுத்த பதிவில் பார்க்கலாங்க.